Dear 10th standard students, in this video we are going to see the first sum, third subdivision from the exercise 1.5. Here the third subdivision sumல function f of x வந்து x plus 6 by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, g of x 3 minus x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So f composite g of x கண்டுபிடிக்கணும். f composite g but x நம்ம இங்க சேர்த்துக்கணும். இது எப்படி எழுதுவோம்? f of g of x அப்படின்னு எழுதுவோம். So first நம்ம innermost bracket உள்ள இந்த g of x இங்க வரணும். So இந்த பிளேஸ்ல இங்க வரணும். It becomes f of 3 minus x அப்படின்னு வந்துடும். இப்போ இதுதான் இந்த x 3 minus x தான் x. அதை எடுத்துட்டு போய் இங்க இருக்கு பாருங்க, இந்த xல f of xல போடணும். போடும்போது நமக்கு என்ன வரும்? 3 minus x plus 6 by 3. அவ்வளோ. இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 plus 6 என்னது? 9. 9 minus x by 3. That's all. அதோட விட்டுருங்க. Now g of f of x. g composite f of x g of f of x அப்படின்னு எழுதணும். g composite f of x. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம f of x இங்க வைக்கணும். இங்க இடத்துல வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். x plus 6 by 3. ஸோ g of இதுதான் x. இப்போ அகைன் இந்த x எடுத்து போய் f of x g of x போடணும். இந்த பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 3 minus x plus 6 by 3. இங்க நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, அதனால பிராக்கெட் போட்டு எழுதுங்க. இப்போ இந்த மைனஸை உள்ள என்ட்ரு பண்ணும்பொழுது 3 minus x minus 6. அகைன் அதே டைம்ல இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. எல்சிஎம்மா 9 by 3. ஸோ 3 into 3 9 minus x minus 6 by 3. 9ல 6 சப்ராக்ட் பண்ணுங்க. 3 minus x by 3. ஸோ இந்த ஆன்சர் சேமா இருக்கா பாருங்க? இல்லை. ஸோ f composite g is not equal to g composite f. That's all.